நீங்க நினைக்கிறப்பலாம் சபரிமலைக்கு போயிட முடியாது. அங்க நினைச்சா மட்டும் தான் நீங்க இங்கிருந்தே கிளம்ப முடியும். நம்ம வந்து 18 வருஷம் கன்டினியூஸா போயிருக்கோம். இது வந்து 19வது வருஷம் சபரிமலைக்கு வந்து நம்ம பிப்ரவரியில போயிருந்தோம். பிப்ரவரி 14 அன்னைக்கு புக் பண்ணியிருந்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. நானும் ஒரு தம்பியும் வந்து போயிருந்தோம் கார் எடுத்துக்கிட்டு. சென்னை டூ சபரிமலை ஸ்ட்ரெயிட்டா வந்து போயிட்டு நம்ம நைட் வந்து மலை ஏறினோம். 1:00 மாரி வந்து நம்ம சன்னிதானம் போயிட்டு ரீச் ஆயிட்டு, கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் 4:30க்கு நெய் அபிஷேகம் பார்க்கலான்னு போயிருந்தோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் ஒரு வருஷத்துல வந்து என்னென்ன சில விஷயத்தலாம் அனுபவிச்சேனோ அது எல்லாமே போயிட்டு நன்றியா போய் சொல்லிட்டு வருவேன் வருஷம். அழகா இருந்ததுன்னு சொல்லுவேன். சபரிமலையில காலையில 4:30க்கு நெய் அபிஷேகம் பார்க்குறதுன்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம்னு சொல்லுவேன். ஒரு சோல் ஃபீலிங்கா வந்து அழகா இருக்கும். நீங்க வந்து சபரிமலையில வந்து நெய் அபிஷேகம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சபரிமலைக்கே வந்து நான் பல வருஷம் சின்ன வயசுலேருந்து போறேன். சபரிமலைக்கே வந்து நான் 2, 3 கேஸ் வந்து நடத்தியிருக்கேன்றது வந்து எனக்கு ரொம்ப வந்து கோயில் கொடுத்த வரன்னு சொல்லுவேன் நானு. நீங்க நெக்ஸ்ட் டைம் சபரிமலை போறீங்க அப்படின்னா நைட்ல வந்து மலை ஏற ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் டே வந்து கிரவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்க சபரிமலையில் கேட்டு நடந்த விஷயத்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சேனல் பை.